Hello everyone, welcome to Jet to Mastery. In the video நம்ம நம்பர் பேட்டர்னோட நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் 7 கொடுத்தாங்கன்னா எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி வேணும். பார்த்தீங்களா 1 1 2 1 2 3. ஸோ இங்கே எப்படி இருக்குது? ஸோ இங்கே அப்படியே ரிவர்ஸில் 1 2 1 3 2 1. ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் சொன்னது தான், சேம் ரூல்ஸ் தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் பேட்டர்ன் வேணும்னா நான் இதோட ஆரிஜின் ஆஃப் த ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டாருக்கு பதிலாக நான் நம்பரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். என்ன சொல்கிறேன்னு புரியலையா? ஸோ இந்த மாதிரி இதுதான் இதோட ஆரிஜின். இந்த ஆரிஜின் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுங்கிறத நம்ம ஸ்டார் பேட்டர்ன்லேயே பார்த்தாச்சு. ஓகேவா? அப்போ நான் முதல்ல இதை பிரிண்ட் பண்ணணும். இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். இங்கே ஸ்டாருக்கு பதிலாக சம் நம்பர்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் இதை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன நம்பரை எங்கே கொண்டு வந்தால் என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போது இந்த ஸ்டாருக்கானது கோடு நான் ஆல்ரெடி எழுதியாச்சு. நான் வேணால் ஒன்ஸ் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வச்சுட்டு ஆல்ரெடி அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒரு கால் ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ஸ்டார் 1 இருக்குது. ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னா n × 2 -3 இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார் லூப் தான் வேணும். ஸோ ஸ்டார் லூப் போட்டாச்சு. அடுத்தது ஸ்பேஸ் லூப்புக்கானது. ஸோ இங்கே ஸ்பேஸ் லூப் போட்டாச்சு. அடுத்தது திரும்ப ஸ்டார் லூப் போட்டாச்சு. ஸோ இந்த லாஸ்ட் லைனில் மட்டும் எனக்கு செகண்டாக போடுற ஸ்டார் லூப் வந்து ஒரு ஸ்டார் கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 9th லைன்னா 9th லைனில் செகண்டாக இருக்கிறதுல மட்டும் 9 ஸ்டார் பிரிண்ட் பண்ணக்கூடாது, 8 ஸ்டார் பிரிண்ட் பண்ணணும். ஒன்லி ஃபார் த லாஸ்ட் ரோ. ஸோ i = n, அதாவது ரோ வந்து லாஸ்ட் ரோவாக இருந்தால் செகண்டரி பார்ட்டோட ஸ்டாரை மட்டும் மைனஸ் பண்ணியிருக்கேன். சரி, இங்கே அப்டேஷன் என்ன? ஸ்டார் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, ஸ்பேஸ் வந்து 2 வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. தென் நியூ லைனை க்ரியேட் பண்ணிவிட்டேன். திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளோதான். இதுக்கான கோடு. இப்போ எனக்கு இந்த ஸ்டாரில் நம்பரை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே நம்பர் 1ன்னு பிரிண்ட் பண்ணணும். இங்கே சேம் அதே மாதிரி 1ன்னு பிரிண்ட் பண்ணணும். இங்கே இந்த கொஷினை பாருங்கள். அடுத்தது இங்கே 1 2ன்னு பிரிண்ட் பண்ணணும். இங்கே 2 1ன்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே அசெண்டிங் ஆர்டரில் 1 2 அப்படின்னு போயிருக்கு. இங்கே டிசெண்டிங் ஆர்டரில் 2 1 அப்படின்னு போயிருக்கு. சரி, என்ன பண்ணலாம்? இந்த கோடை பார்க்கும்போது எங்கே மாற்ற முடியுது? ஸோ நமக்கு ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கிற இங்கேயும் தான் எனக்கு மாற்றணும். இங்கே எனக்கு 1 2 அப்படின்னு வேல்யூ வரணும். எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற நம்பர் 1 2லேருந்து வரணும். ஸோ இந்த லூப் என்ன பண்ணுது ஆக்சுவலாக? ஸோ இந்த லூப்பு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரோக்கும் எவ்வளோ ஸ்டாரோட வேல்யூவோ அவ்வளோ டைம் ரன் ஆகும். கரெக்டாக? இப்போ ஸ்டார் = 1 அப்படின்னு இருந்தால், ஸோ என்னோடய ஸ்டார் இப்போ ஸ்டார் = 3 அப்படின்னு ஒரு இருக்குது. மூணாவது ரோவில் 3வது லைனில் ஸ்டார் = 3 அப்படின்னு இருக்குன்னா என்னோடய ஜே என்ன ஆகும்? ஸோ ஸ்டார் = 3னா ஜே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டில் எது வரைக்கும் போகும்? 3 வரைக்கும் போகும். அப்போ ஜே 1க்கும் போகும், 2க்கும் போகும், 3க்கும் போகும். அதுக்கப்புறம் போகாது. எனக்கு இந்த ஜே வேல்யூ தான் எக்ஸாக்டாக அப்படியே பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நான் ஏன் இங்கே ஸ்டாருக்கு பதிலாக நான் என்னுடைய ஜேவை பிரிண்ட் பண்ணக்கூடாது? ஸோ இப்போ நான் ஜேவை டைரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் மட்டும். இப்போ ரன் பண்ணி என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். 7க்கு 7 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வருது? 1 1 2 1 2 3 1 2 3 4 1 2 3 4 5 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7. அப்போ எனக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சு, என்னோட டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு. சரி, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அதையவே பிரிண்ட் பண்ணால் என்னென்னு வரும்? சேம் இதே ஆர்டரில் வந்துடும். திரும்ப 1 2 1 2 3ன்னு வந்துடும். ஆனால் எனக்கு எந்த ஆர்டரில் வேணும்? ரிவர்ஸ்ட் ஆர்டரில் வேணும். அப்போ என்னுடைய ஜே ஃபஸ்ட்டு எடுத்ததும் எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? இப்போது இங்கே 3 ஸ்டார் இருக்குன்னா இந்த இடத்துல 3வது ரோவில் செக் பண்ணிக்கோங்க. 3வது ரோவை பார்த்துக்கோங்க. இதுதான் 3வது ரோ. ஸோ இங்கே எனக்கு 3 ஸ்டார் இருக்குது அப்படின்னா இப்போ என்னுடைய இந்த லூப். ஓகே. ஸோ இங்கே எனக்கு என்ன நடக்கும்? ஸ்டார் = 3 அப்படின்னா ஜே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2 3 வரைக்கும் போகும். ஓகேவா? ஜே <= ஸ்டார் கீழே இருக்கிற லூப்பு. ஸோ இங்கே ஸ்டார் = இப்போ ஸ்டாரோடது 3 அப்படின்னா ஜே 1ல் ஸ்டார்ட் ஆகி டில் 2 3 வரைக்கும் போகும். கரெக்டாக? ஆனால் எனக்கு ஜே எதில் ஸ்டார்ட் ஆனால் இங்கே பிரிண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஜே ஏன் எடுத்ததும் ஸ்டாரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது? ஸ்டாரோட வேல்யூவில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது? ஏன் 3 2 1ன்னு பிரிண்ட் ஆகக்கூடாது? அப்படி பிரிண்ட் ஆனால் எனக்கு இந்த சைடு பிரிண்ட் பண்ணுறது ஈஸியாச்சே. அப்போது ஜேவை எடுத்ததும் ஸ்டாரில் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். ஜே <0 கண்டிஷன் கொடுக்கலாம். சேம் அதே கண்டிஷன் தான். ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன பிரிண்ட் பண்ணலாம்? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஜேவை பிரிண்ட் பண்ணிடலாமே. கரெக்டாக? இப்போ எனக்கு ஜேவை பிரிண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு வேணுங்கிற அவுட்புட் கிடைச்சிரும்.
7 அப்படின்னு கொடுத்தா என்ன அவுட்புட் கிடைச்சிருக்கு 1 1 2 1 2 3 ஓகேவா ஸோ இதுதானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இதுக்கெல்லாம் ஆர்ஜின் என்னது அந்த ஸ்டார் பேட்டர்ன் ஒன்ஸ் அந்த ஸ்டார் பேட்டர்னை படிச்சிட்டிங்கன்னா இந்த நம்பர் பேட்டர்ன் போடுறதுலாம் ரொம்ப ஈஸி சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது பர்டிகுலர் திங் உங்களுக்கு புரியலைன்னா கீழே கமெண்டில் பிங் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு ஃபர்தராக ஒரு வீடியோ போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை பாய் பாய் டேக் கேர்